மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எண்ணங்களையும் திட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்திட தாம்பரம் மாநகராட்சிக்கு உறுதுணையாக இருந்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல்படியும், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் சீரிய ஆலோசனையின்படியும், நமக்கு உறுதுணையாக இருந்து வரும் திருப்பரம்பத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதல்படியும், மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அண்ணன் அவர்களின் ஆலோசனையின் பேரிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்து, வரலாற்று சிறப்புமிக்க தாம்பரம் மாநகராட்சியின் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையை தாக்கல் செய்த இந்நேரத்தில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் நல்லாட்சி புரிந்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நல்லாட்சியில் பெருமைக்குரிய தாம்பரம் மாநகராட்சி மக்களின் வளர்ச்சிக்கு பல கோடி மதிப்பிலான உட்கட்டமைப்பு வசதி மற்றும் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மக்களுடன் முதல்வர் மற்றும் உங்கள் தொகுதியில் முதல்வர் மூலம் பொதுமக்களின் குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்தி அதில் பெறப்பட்ட மனுக்கள் மீது உள்ளாட்சியில் அடிப்படை வசதிகள் சார்ந்த மற்றும் பொதுமக்களின் பல்வேறு குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மாநில அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு நிதியின் கீழ் 2 பணிகள் 2024-25 நிதியாண்டில் 95 லட்சம் மதிப்பீட்டில் பூங்கா அபிவிருத்தி, விடுபட்ட பகுதியில் கழிவுநீர் குழாய் பதித்தல் ஆகிய 2 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சாலைகள், மழைநீர் வடிகால்கள் மற்றும் சுற்றுச்சுவர்கள் அமைக்கப்பட்டதில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் பங்களிப்பு வழங்கிய தாம்பரம் மாநகராட்சி மக்களுக்கு இந்நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய மாநில அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கான அனைத்து வகையான நூல்கள், பொது அறிவு நூல்கள், இணையதள வசதியுடன் கூடிய கணினிகள் என பல்வேறு வசதிகளுடன் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட குரோம்பேட்டை மற்றும் கிழக்கு தாம்பரம், சேலையூர் பகுதியில் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்து வரும் உச்சநிலை மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தாம்பரம் மாநகரில் குடிநீர் தேவை 174.22 மில்லி லிட்டர் என கணக்கிடப்பட்டு ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டம் 1662.25 கோடி மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டு 2025-26 நிதியாண்டில் தாம்பரம் மாநகர மக்களின் குடிநீர் தேவைகளை தீர்க்கும் திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கனவுகள் நனவாகும் எனும் சொல்லுக்கேற்ப தாம்பரம் மாநகராட்சி மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற வரப்பிரசாதமாகும். தாம்பரம் மாநகராட்சி மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றும் பொருட்டு குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் பல்வேறு குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அறிவித்த பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சில பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். 2024-25 ஆண்டு 39.44 கோடி சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அதேபோல் 34.55 கோடிக்கு மழைநீர் வடிகால் பணிகளும் 43.17 கோடியில் கட்டிட பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குடிநீர் பணிகளுக்கு 8.81 கோடியும் மற்றும் இதர பணிகள் 105.52 கோடியிலும் செலவிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் சில திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. தாம்பரம் மாநகராட்சி மக்களின் சுகாதார நலன் காக்கும் வகையில் 2024-25 நிதியாண்டில் 7 எண்ணிக்கையில் புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டு அதற்குண்டான மருத்துவ உபகரண கருவிகள் வழங்கப்பட்டு ஏழை எளிய மக்களின் பயன்பாட்டில் உள்ளது. மாநகராட்சிக்கான இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் புதிய அறிவிப்புகள் மற்றும் முக்கிய அம்சங்கள்: செயற்கை புல்வெளி விளையாட்டு திடல் அடுத்த 5 ஆண்டுகளில் 4 கோடி மதிப்பீட்டில் 5 மண்டலங்களிலும் பசுமை புல்வெளி விளையாட்டு திடல்கள் உருவாக்கப்படும். நிலையான வளர்ச்சி நோக்கில் சோலார் திட்டம். மின் கட்டணத்தை சேமிக்கும் நோக்கில் மாநகராட்சிக்கு சொந்தமான அலுவலக கட்டிடங்களில் 3 கோடி மதிப்பீட்டில் சோலார் பேனல்கள் அமைக்கப்படும். அதிநவீன படிப்பகம். மாணவர்களின் கல்வி திறன் மற்றும் இளைஞர்களுக்கான போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி பயில்வதற்கு தேவையான அதிநவீன படிப்பகம் 3 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பூங்காக்களில் உடற்பயிற்சி கூடங்கள். பொதுமக்கள் தங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்திடும் நோக்கில் பூங்காக்களில் உடற்பயிற்சி கூடங்கள் 3.74 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். உணவகம். மாநகராட்சியின் வருவாயினை பெருக்கிடும் நோக்கில் நவீன உணவகம் 4 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிறுத்தங்கள். பிரதான சாலைகளில் நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிறுத்தங்கள் 3 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நீர்நிலைகள் மேம்படுத்துதல். நீர் மாசுபடுவதை தடுக்கும் நோக்கிலும் மற்றும் நீர் மேலாண்மையை மேம்படுத்தும் நோக்கிலும் ஏரிகள் புனரமைத்தலுக்கு 10 கோடி ஒதுக்கப்படும். பல அடுக்கு வாகன நிறுத்தம். போக்குவரத்து நெரிசல் குறைக்கும் நோக்கில் தாம்பரம் GST சாலையில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் பல்லடுக்கு வாகன நிறுத்தம் உருவாக்கப்படும். மேம்பாலங்களில் அலங்கார மின் விளக்கு மற்றும் அலங்கார செடிகள். நகரினை தூய்மையாகவும் அழகுபடுத்தும் நோக்கிலும் 3.30 கோடி மதிப்பீட்டில் மின் விளக்கு மற்றும் அலங்கார செடிகள் வைக்கப்படும். அம்பேத்கர் திருமண மண்டபம் மறுசீரமைத்தல். ஏழை எளியோர் பயன்படுத்தும் நோக்கில் அம்பேத்கர் திருமண மண்டபம் 6.50 கோடியில் சீரமைக்கப்படும்.
குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள். புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் திட்டம் ஏற்கனவே உள்ள குடிநீர் ஆதாரத்தினை புனரமைத்தல் பணி 27.60 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். தெருவிளக்கு மீட்டர் பெட்டிகள் மற்றும் சுவிட்சுகள் பொருத்தி கட்டளை மற்றும் கண்காணிப்பு மையத்துடன் இணைத்தல். தெருமின் விளக்குகளுக்கான கட்டுப்பாட்டு கருவி பொருத்திடும் பணிக்கு 5.50 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். ஸ்மார்ட் வகுப்பறைகள். மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் திறனை நவீன காலத்திற்கேற்ப பயிற்றுவிக்க தேவையான ஸ்மார்ட் வகுப்பறைகள் 1 கோடியில் அமைக்கப்படும். எரிவாயு தகன மேடைகள். திறந்த வெளியில் தகனம் செய்வதை தவிர்க்கும் பொருட்டு நவீன LPG எரிவாயு தகன மேடைகள் 5.50 கோடியில் அமைக்கப்படும். பூங்காக்களை ஆண்டு பராமரிப்பு. மாநகராட்சி பயன்பாட்டில் உள்ள பூங்காக்களை பொதுமக்கள் தினசரி பயன்படுத்திடும் நோக்கில் 1 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். ஸ்மார்ட் சாலைகளாக மாற்றுதல். மேற்கு தாம்பரம் சண்முகம் சாலையில் பிரதான மார்க்கெட் இருப்பதால் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதியாக உள்ளது. எனவே இச்சாலையினை 10 கோடி மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சாலையாக மாற்றி அமைக்கப்படும். ஸ்பாஞ்ச் பூங்கா. பருவ மழைக்காலங்களில் அதிக வெள்ள நீர் தேங்கும் இடங்களில் 1 கோடி மதிப்பீட்டில் ஸ்பாஞ்ச் பூங்கா அமைக்கப்படும். நடமாடும் வரி வசூல் வாகன சேவை. பொதுமக்கள் எளிதில் தங்கள் வரியினை செலுத்த ஏதுவாக நடமாடும் வரி வசூல் வாகனம் 25 லட்சம் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். பிராணிகள் எரிவாயு தகன மேடை. தாம்பரம் மாநகராட்சி முழுமையான நகரமயமாக்கல் நோக்கில் நகர்வதால் பொதுமக்கள் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகள் மற்றும் சமூக விலங்குகள் இறக்கும் பட்சத்தில் அதனை அப்புறப்படுத்தும் நோக்கில் பிராணிகளுக்கான எரிவாயு தகன மேடை 2 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மண்டல அலுவலகங்கள். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 5 புதிய அலுவலக கட்டிடம் 5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். ஆஸ்பிரேஷனல் டாய்லெட்ஸ் நவீன வசதிகளுடன் கூடியவை மற்றும் மின்னணு முறையில் இயங்கக்கூடிய கழிப்பறை 50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். புதிய பூங்காக்கள் விளையாட்டு திடல் உருவாக்குதல். 5 மண்டலங்களில் OSR இடங்களில் புதிய பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு திடல் 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கோட்ட அலுவலகங்கள். 5 மண்டலங்களிலும் கோட்ட அலுவலகங்கள் 5 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஸ்டெம் பார்க். அறிவியல் ரீதியான பூங்கா. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த பூங்காக்கள் 5 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். பிங்க் பார்க். மகளிருக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இப்பூங்காக்கள் 1 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். புதிய இணையதளம் உருவாக்குதல். மாநகராட்சியில் நடைபெற்று வரும் சேவைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறியும் வகையில் நவீன முறையில் தாம்பரம் மாநகராட்சிக்கென புதிய வலைத்தளம் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். டிராபிக் பார்க். குழந்தைகள் சாலை விதிகள் மற்றும் சாலை ஒழுங்குமுறைகளை கற்றுக்கொள்ளும் நோக்கில் 1 கோடி மதிப்பீட்டில் டிராபிக் பார்க் உருவாக்கப்படும். தாம்பரம் மாநகராட்சியில் அதிநவீன ஆய்வகம். ஜமீன் ராயப்பேட்டை மேல்நிலைப் பள்ளியில் அதிநவீன ஆய்வகம் 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மண்டலம் 1 நடவாய் ஓடையில் சிறுபாலம் கட்டுதல். பிரதான சாலையினை இணைக்கும் வகையில் 3 கோடி மதிப்பீட்டில் நடவாய் ஓடையில் சிறுபாலங்கள் கட்டப்படும். மைய அலுவலகத்தில் மின்தூக்கி. மண்டலம் 4 உள்ள மைய அலுவலகத்தில் மின்தூக்கி 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அலுவலர்களுக்கான உடற்பயிற்சி கூடம். 5 மண்டல அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான உடற்பயிற்சி கூடம் 5 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாநகராட்சி அறிவிப்புகள் LED திரையில் ஒளிபரப்புதல். பொதுமக்களுக்கு மாநகராட்சியின் முக்கிய அறிவிப்புகளை தெரிவிக்க LED திரையில் 50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கால்நடைகளுக்கான பவுண்ட் அமைத்தல். 5 மண்டலங்களில் உள்ள தெருக்கள் மற்றும் சாலைகளில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து மண்டலம் 5 உள்ள ராஜாமால் நகர் பகுதியில் 1 கோடி மதிப்பீட்டில் பவுண்ட் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படும். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் மறுசுழற்சி பொருட்கள் தயார் செய்தல். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் மறுசுழற்சி பொருட்கள் தயார் செய்வதற்கு 50 லட்சம் மதிப்பீட்டில் 5 மறுசுழற்சி மையங்கள் அமைக்கப்படும். நகர் நல வாழ்வு மையங்களில் தேவையான உபகரணங்கள் கொள்முதல் செய்தல். 50 லட்சம் மதிப்பீட்டில் 5 மண்டலங்களில் உள்ள 13 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் 9 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களுக்கு தேவையான உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்கு 50 லட்சம் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். கழிவறைகள் சுத்தம் செய்யும் கம்ப்ரசர் எந்திரம் கொள்முதல். 5 மண்டலங்களில் உள்ள கழிவறைகளை சுத்தம் செய்யும் பணிக்கு 5 கம்ப்ரசர் எந்திரங்கள் 30 லட்சம் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். தீர்ப்பு வாகனங்கள் கொள்முதல் செய்தல். அலுவலருக்கு புதிதாக பொலிரோ வாகனங்கள் 1 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். கால்நடைகளுக்கான வாகனங்கள் கொள்முதல். மாநகராட்சி பகுதியில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பாதுகாக்க பிடித்து கோசாலையில் விடுவதற்கு தேவையான வாகனங்கள் 60 லட்சம் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். செழிப்பு. 5 மண்டலங்களில் உள்ள பசுமை உரக்குடலில் இருந்து உருவாகும் உரத்தினை விற்பனைக்கு செய்வதற்கு 5 மண்டலங்களிலும் ஸ்டால் மற்றும் ஒரு உரசேமிப்பு கிடங்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆங்கில பேச்சு திறன் ஏற்படுத்துதல். 5 மண்டலங்களில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு ஆங்கில பேச்சு திறன் ஏற்படுத்துவதற்கு ஒரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியர் வீதம் 22 ஆசிரியர்கள், தனி வெளிக்கொணர்வு ஆசிரியர்களுக்கு 10 லட்சம் இட ஒதுக்கீடு செய்யப்படும். மாநகராட்சி பள்ளிகளில் ஒலி பெருக்கி மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்தல்.
5 மண்டலங்களில் உள்ள மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவியருக்கு பயன்பாட்டிற்கு ஒலிபெருக்கி 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 100% தேர்ச்சி விகிதம் அடையும் பள்ளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல். 5 மண்டலங்களில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் 100% மதிப்பெண் பெறும் மாணாக்கர்கள் மற்றும் 100% தேர்ச்சி விகிதம் பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு 3 லட்சம் மதிப்பிலான ஊக்கத்தொகை வழங்கப்படும். அறிவியல் கண்காட்சி. 5 மண்டலங்களில் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி சார்ந்து பயன்பெறும் வகையில் அறிவியல் கண்காட்சி நடத்துவதற்கு 30 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். கலை மற்றும் இலக்கிய திருவிழா நடத்துதல். 5 மண்டலங்களில் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கலை மற்றும் இலக்கியம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் 3 கோடியில் மேற்கொள்ளப்படும். நாய்களுக்கான கருத்தடை சிகிச்சை மையம் அமைத்தல். 5 மண்டலங்களில் உள்ள தெரு நாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணிக்கு மாடல் ABC சென்டர் வித் கிரிமட்டோரியம், ஐசோலேஷன் அண்ட் IP வார்டு ஆகிய வசதிகளுடன் கூடிய கருத்தடை சிகிச்சை மையம் 4 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாநகராட்சி பள்ளி மாணாக்கர்களின் மன வளர்ச்சி பயிற்சி. மாநகராட்சி மாணாக்கர்களிடம் மன வளர்ச்சி பயிற்சி முகாம்கள் நடத்திட 10 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். மாநகராட்சி பள்ளிகளில் ரொபோட்டிக்ஸ் வகுப்புகள். மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களில் தொழில்நுட்ப கல்வியினை மேம்படுத்தும் வகையில் 50 லட்சம் மதிப்பீட்டில் ரொபோட்டிக்ஸ் வகுப்புகள் எடுக்கப்படும். மாநகராட்சி பள்ளியில் சிறப்பு குழந்தைகளுக்கான வகுப்பு. தாம்பரம் மாநகராட்சிக்கு சொந்தமான பள்ளிகளில் சிறப்பு குழந்தைகளை கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தில் ஊக்கப்படுத்திட சிறப்பு வகுப்புகள் மேற்கொள்வதற்கு 30 லட்சம் மதிப்பீட்டில் ஒதுக்கப்படும். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மையம். 20 லட்சம் மதிப்பீட்டில் வேலைக்கு செல்லும் ஊழியர்களின் குழந்தைகளை பாதுகாத்திடும் வகையில் குழந்தைகள் பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும். தூய்மை பணியாளரின் குழந்தைகளின் கல்வி தரத்தினை மேம்படுத்திடும் நோக்கில் அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணாக்கர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல். தாம்பரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களது குழந்தைகளின் கல்வி தரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணாக்கர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிட 20 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். தூய்மை பணியாளரின் குழந்தைகளுக்கு திறன் பயிற்சி வகுப்பு. தூய்மை பணியாளர்களது குழந்தைகளின் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தும் நோக்கில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு 30 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். மாநகராட்சி பள்ளி மாணாக்கர்களின் தற்காப்பு பயிற்சி. தாம்பரம் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களின் தற்காப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தற்காப்பு பயிற்சி அளித்திட 20 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட OSR இடங்களை பறக்கும் கண்காணிப்பு கேமரா மூலம் சர்வே செய்து கணினி மயமாக்குதல். 25 லட்சம் மதிப்பீட்டில் தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் காலிமனை பிரிவுகளை பறக்கும் கேமராக்கள் மூலம் சர்வே செய்து அதனை கணினியில் பதிவேற்றம் செய்யப்படும். மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் தடுப்பு வேலி. தாம்பரம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமிப்புகள் ஏற்படாத வண்ணம் தடுப்பு வேலிகள் 2 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நகருக்குள் வனம். சாலைகள், பூங்காக்கள் மற்றும் நீர்நிலைகள் ஆகிய பகுதிகளில் காலியாக உள்ள இடங்களில் மரக்கன்றுகள் நடவு செய்து பராமரிப்பு செய்திட 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆக்கிரமிப்பு அகற்றும் வாகனம். மாநகராட்சியில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடங்களில் உள்ள பொருட்களை அகற்றுவதற்கு தேவையான வாகனம் 2.5 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மாநகராட்சி குறித்த விவரங்களை வாட்ஸ்அப் சேட் பாட். மாநகராட்சியின் விவரங்கள் மற்றும் சேவைகள் குறித்து நவீன காலத்திற்கேற்ப பொதுமக்கள் தங்களின் கைபேசி மூலம் எளிதில் அனைத்து விவரங்களையும் அறியும் வகையில் வாட்ஸ்அப் சேட் பாட் என்ற செயலி 20 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். நம்ம தாம்பரம் பெயர் பலகை. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது இடத்தில் நம்ம தாம்பரம் என்ற செல்ஃபி பாயிண்ட் பலகை 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாநகராட்சி கட்டிடங்களில் வைஃபை ஹாட்ஸ்பாட் உருவாக்குதல். 5 மண்டல அலுவலகங்கள், மைய அலுவலகம் மற்றும் கணினி வரி வசூல் மையங்களில் அதிநவீன வைஃபை ஹாட்ஸ்பாட் உருவாக்குதல் 1 கோடி. மாநகராட்சிக்கு என புதிய யூடியூப் சேனல் உருவாக்குதல். மாநகராட்சியின் சேவைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் குறித்து அவ்வப்போது பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் நோக்கில் தற்போது பொதுமக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் யூடியூப் சேனல் ஒன்று தாம்பரம் மாநகராட்சிக்கு என தனியாக உருவாக்கப்படும். மாநகராட்சியில் நடைபெறும் சிறு நிகழ்ச்சிகளுக்கு ட்ராலி ஸ்பீக்கர் வித் மைக் கொள்முதல். மாநகராட்சியில் நடைபெறும் சிறிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு கலந்தாய்வு கூட்டங்களுக்கு தேவைப்படும் ட்ராலி ஸ்பீக்கர் வித் மைக் 25,000 மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மாநகராட்சியின் அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் திறப்பு விழாக்களுக்கு தேவையான ஒளிப்பதிவு கருவி கொள்முதல். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் திறப்பு விழாக்களுக்கு தேவையான ஒளிப்பதிவு கருவிகள் 2 லட்சம் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். புதிய வார்டு அலுவலகங்கள் கட்டுதல். மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டுக்கு உட்பட்ட அடிப்படை வசதிகள் கோரி வரும் பொதுமக்களின் புகார்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு அலுவலகம் கட்டுதல் பணி 5.25 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். டிராபிக் சிக்னல் அமைத்தல். தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் உள்ள முக்கிய பிரதான சாலைகள், பள்ளிகள் மற்றும் போக்குவரத்து நிறுத்தங்களில் டிராபிக் சிக்னல் 50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சாலைகள் மேம்படுத்துதல். தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் பணிகளால் சேதமடையும் சாலைகளை மறுசீரமைப்பு செய்திட 40 கோடி மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கப்படும். மழைநீர் வடிகால்வாய் அமைத்தல். தாம்பரம் பகுதிகளில் மாநகராட்சிக்குட்பட்ட மழைக்காலங்களில் மழைநீர் வெளியேறும் வகையில் 35 கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால்கள் கட்டப்படும்.
தாம்பரம் மற்றும் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிறுத்தங்களை நவீனப்படுத்துதல். தாம்பரம் மற்றும் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலை மிகுந்த போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக உள்ளதால் பொதுமக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட பேருந்து நிழற்குடைகள் 12 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு செஸ், பேட்மிண்டன் மற்றும் ஸ்கேட்டிங் விளையாட்டு ஆகியவற்றுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்பு. தாம்பரம் மாநகராட்சிக்கு சொந்தமான மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் நோக்கில் செஸ், பேட்மிண்டன் மற்றும் ஸ்கேட்டிங் விளையாட்டு பயிற்சி வகுப்புகள் 30 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சிட்லப்பாக்கம் ஏரி பூங்காக்கள் பராமரிப்பு செய்தல். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 3 சிட்லப்பாக்கம் ஏரியில் படகு சவாரி, பசுமை புல்வெளி விளையாட்டு அரங்கம், ஃபுட்கோர்ட் மற்றும் சுற்றியுள்ள பூங்காவினை அபிவிருத்தி மற்றும் ஆண்டு பராமரிப்பு 2.68 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். பெயர் பலகைகள் அமைத்தல். 5 நகராட்சிகள் 5 பேரூராட்சிகள் ஒன்றிணைந்து தாம்பரம் மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டது. நகராட்சி மற்றும் பேரூராட்சியாக இருந்த காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் பலகைகளை மாற்றிடும் நோக்கில் தாம்பரம் மாநகராட்சிக்கென புதிய பெயர் பலகைகள் 9.78 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கம்பியில்லா தகவல் பரிமாற்றும் கருவி. தாம்பரம் மாநகராட்சி 5 மண்டலங்களிலும் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் வெளிப்புற பணியாளர்கள் உடனுக்குடன் தகவல் பரிமாற்றம் செய்திட கம்பியில்லா பரிமாற்றும் கருவி 45 லட்சம் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். தாம்பரம் மாநகராட்சியில் திட்டமிட்ட வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய தாம்பரம் மற்றும் பல்லவபுர சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய அண்ணன்களுக்கும் மாண்புமிகு துணை மேயர் அவர்களுக்கும், அனைத்து மண்டல தலைவர்கள், அனைத்து நிலைக்குழு தலைவர்கள், அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி ஆணையாளர், துணை ஆணையாளர், அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் தாம்பரம் மாநகராட்சியின் பொதுமக்களுக்கு மாநகராட்சி மன்றத்தின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியினை அன்புடன் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி.